ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இவங்க இனிமே சீரியலில் இல்லை. எஸ், மேக்னா. அதை பற்றி அவங்களே வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் லேட்டு தான் இந்த போஸ்டர், ஆனால் நீங்கள் கேட்டவங்க எல்லாருக்குமே இது ஆன்சர் அப்படின்னு இருக்காங்க. ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு ரோல் மேக்னா ரோல். அதை எடுத்து பண்ணின பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து விரும்புனீங்கன்னு தெரியும். எனக்குமே அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெர்ஃபார்ம் பண்ணினேன், சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே என் மேலே இன்னுமே கூடுதலான அன்பை காமிச்சிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு அப்டேட்டோட சீக்கிரமாகவே உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது சீரியல் மேபி கமிட் ஆகிருந்துருக்கலாம். அதை பற்றின அப்டேட் சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ கைஸ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மேக்னாவோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை தமிழை லவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதை முடிச்சிருக்க வேண்டாம். ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் அந்த சீரியலில் வந்து இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட சரஸ்வதி வெளியில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ். எஸ், சரஸ்வதி வெளியில் வந்துட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஜெயிலில் இருக்க மாதிரி இல்லை, ஒரு வீட்டில் இருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து சரஸ்வதியோட லுக்கில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா யார் ஜெயிலுக்கு போகிறா? அடுத்த கேள்வி அதுதான். இவ்வளோ சாமர்த்தியமாக சமாளித்த அந்த ஃப்ராடு மாட்டிக்கிட்டாரு. எஸ், நம்மளோட தமிழை சரஸ்வதி அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தர் அர்ஜுன். அவர் தான் வந்து மேக்னாவை கொண்டிருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக. அதில் வந்து அவரை விசாரணை கைதியாக வந்து ஒரு லைட் மட்டும் போட்டு உட்கார வச்சு விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. எப்படியோ ஒரு விதத்தில் மாட்டிக்கிட்டாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு மேலே போலீஸ் வந்து அவர் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேலை. சரஸ்வதி நிரபராதி அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் ட்ராக்லாம் இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, விகடனோட சீரியல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது எப்பயுமே. ஆனால் ஏன் இந்த டைம் வந்து இப்படி கொண்டு போனாங்க? நார்மலாக பார்க்குற எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே நார்மலாக எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு, சரஸ்வதி ஜெயிலுக்கு போன அந்த விஷயம். அப்கமிங்கில் அர்ஜுன் தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன? அர்ஜுன் வந்து ஜெயிலுக்கு போகிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.